மெயின்ஸ் லெவல்ல இந்த நம்பர் சீரிஸ் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். நியூ பேட்டர்ன்றாங்க, ஓல்டு பேட்டர்ன்றாங்க, நாங்க எதை படிக்கிறது எப்படி படிக்கிறது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சரியான வீடியோ தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மெயின்ஸ் லெவல்ல வரக்கூடிய நம்பர் சீரிஸை நீங்க எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத பக்காவா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்டிப்பா இது உங்களுடைய கான்பிடென்ட்டை 0 லெவல்ல இருந்து 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம மணிமஸ்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். ஸோ 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 அதுக்கு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஸ்பெஷல் பேட்ச் நம்ம மணிமஸ்ட் ட்ரிக்ஸ் ஆப்ல வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ இதுல ஆப்டிடியூடோட டாபிக் வைஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும், ரீசனிங் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் கவர் ஆயிரும். ஸோ இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த நம்பர் சீரிஸ் கூட நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின் ஸ்பெஷல் பேட்ச்ல நான் வந்து டீச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். 100% உங்களுக்கு எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ், மேக்ஸோட எவ்ரி டாபிக்ஸ், அப்ளிகேஷன் சம்மா இருக்கட்டும், மிஸ்லனியஸ் டாபிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பசில், சீட்டிங், அதுக்கப்புறம் மிஸ்லனியஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், கோடர், இன்இக்வாலிட்டி, வாட் எவர் த டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் கவர் ஆயிரும். பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின் ஸ்பெஷல் பேட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ஸ்பெஷல் பேட்சும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸாக்ட் லெவல், ஸோ கிளர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ லெவல் நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸுக்கும் ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அந்த டாபிக்ல நிறைய சப்டைட்டில் இருந்தாலும் அந்த சப்டைட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்குள்ளே கவர் ஆயிரும். பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். எல்லா இதுலையுமே ஸோ எல்லா கோர்ஸ்லையும் என்னோட பர்சனல் மென்டர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுடைய ஆல் இன் ஒன், நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ். இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ஃபவுண்டேஷன், ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் கவர் ஆயிரும். ஒவ்வொரு எக்ஸாம் லெவலும் கவர் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா மெயின்ஸ் லெவலோட ஃபவுண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் உங்களுக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு எல்லா ஸ்பெஷல் பேட்சும் நம்ம மணிமஸ்ட் ட்ரிக்ஸ் ஆப்ல போடக்கூடிய எல்லா ஸ்பெஷல் பேட்சும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். பிளஸ் என்னுடைய மென்டர்ஷிப் உங்களுக்கு கவர் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ இனி ஃபர்தரா ஃபியூச்சரா நம்ம என்ன பண்ணாலும் பிளஸ் ஃபியூச்சர் கோர்சஸ் எல்லாமே இந்த அல்டிமேட் கோர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். சரியான ஒரு கோர்ஸ், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃபர் வந்து இருக்குங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர், அதாவது விஜயதசமி போட்டதை நிறைய பேர் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னீங்க, அதனால 40% ஆஃபரும் இந்த அல்டிமேட் கோர்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். செஷன் தான். லெட்ஸ் கண்டினியூ வித் த செஷன். லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட். ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்னு மட்டும் இன்டிமேட் பண்ணிடுங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஆடியோ வீடியோ கிளியர். டபக்குன்னு கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. ஓகே, இப்போ ஆடியோ வீடியோ இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட், பர்ஃபெக்ட்லி ரைட். ஓகே, ஒன் செகண்ட் நம்ம மக்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன் குரூப்ல லைவ் ஆன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற விஷயம் நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் அந்த வீடியோ டிலீட் ஆயிரும் நான் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. லைக் இப்போ நான் இந்த மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரிலிம்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட அதில் லெவல்லே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிஓ லெவல் எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிஓ லெவல் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராங் நம்பரே நம்மளை வந்து மண்டையை குழப்பி விட்டுரும். ரைட்டா? இந்த ராங் நம்பர் எப்படி நம்மளை வந்து மண்டையை குழப்போம்? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு 3 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். 5 கொஸ்டினா நம்ம 3 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம 2 கொஸ்டின் இல்லை அப்படின்னா ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ற மாதிரி தான் வரும். இப்போ அதுதான் நமக்கு மெயின்ஸை பொறுத்தளவுக்கு
ஓகேங்களா. மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஓல்டு பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கண்டிப்பான முறையில வந்து வரும். சரியா, வராம இருக்காது. அது வந்து கண்டிப்பான முறையில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாலோ அப்ல கண்டிப்பா வந்து கேட்க தான் போறாங்க. பட் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதுல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய லெவல் ஆஃப் த கொஸ்டின் வந்து பயங்கரமான அதிகமா இருக்கும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம லாஜிக் கண்டுபிடிக்கும் போது பயங்கரமா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ல நீங்க பேசிக்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா, பேசிக்ல நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் எங்க தெரியுமா தெரியும், நீங்க இங்க ப்ரிலிம்ஸ்ல ராங் நம்பர்ல 2 கொஸ்டினை விட்டுட்டு வரீங்க பாத்தீங்களா, அந்த 2 கொஸ்டின் நீங்க விடக்கூடாது. அந்த 2 கொஸ்டின் நீங்க அடிக்கணும். அப்பனா தான் நீங்க வந்து பேசிக்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு வீடியோ வந்து அட்டாச் பண்றேன். இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோ எப்படி நம்ம மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் அப்ரோச் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம வந்து மிஸ்ஸிங் நம்பர் அப்ரோச் பண்றது, எப்படி நம்ம ராங் நம்பர் அப்ரோச் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும். சரிங்களா, இப்போ இதோட பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் நம்பர் 1, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் நம்பர் 2ன்னு வரும். இப்போ இந்த சீரீஸ்ல 1 2 3 4 5 6 வரைக்கும் கேட்பாங்க. இங்க 1 2 3 4 5 6 வரைக்கும் கேட்பாங்க. ரைட்டா, 6 வரைக்கும் கேட்கறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஒன்னு இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ராங் நம்பர் சீரீஸா இருக்கலாம். ராங் நம்பரோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட் 1. ராங் நம்பரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் 1. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்கலாம். ஓகே, மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்கலாம். ஓகே, மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் பிளஸ் ராங்கை நமக்கு கம்பைன் பண்ணியும் கேட்பாங்க. மிஸ்ஸிங் அண்டு ராங்கை நமக்கு வந்து கம்பைன் பண்ணியும் கேட்பாங்க. மிஸ்ஸிங் அண்டு ராங் நம்பரை நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணியும் கேட்பாங்க. ரைட்டாப்பா. ஸோ இதுதான் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன். இப்போ மிஸ்ஸிங் ராங் நம்பரை எப்படி கம்பைன் பண்றாங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு 4 நம்பர் 1 2 3 4 5 6 ஒரு 6 நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த 6 நம்பர்ல நமக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து ஆட் 1. அந்த ஆட் 1 எது அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் தி ஆட் 1. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் using the same logic. அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் டேர்ம் என்ன, அதோடைய அடுத்த டேர்ம் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த சீரீஸ் வருது அப்படின்னா இந்த சீரீஸோட ராங் நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எம்னு எடுத்துக்கலாம். இந்த சீரீஸோட ராங் நம்பரை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு ஃபைண்டு 25% ஆஃப் 3m plus 6n. ஸோ 25% வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் தி HCF ஆஃப் m, n. அப்படி இல்லைன்னா ஃபைண்ட் தி LCM ஆஃப் 6m, 4n. ஸோ எம்மோட 4 டைம்ஸ் எம்மோட 6 டைம்ஸ் அப்படின்னா என்னோட 4 டைம்ஸ்க்கு எல்சிஎம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்படிதான் நார்மலா உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்னா இப்படிதான் வந்து கேட்பாங்க. ஓகே, இதுல வந்து 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வரும். இன்னொரு டைப் வந்து இருக்கு. இதுலயே வந்து இன்னொரு விதமா கேட்கணும் அப்படின்னா அது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகே, அதாவது இன்கரெக்ட். ஓகே, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கரெக்ட் நம்பர் டு கரெக்ட் நம்பர். சரியா, நீங்க வந்து ஒரு நம்பர் ராங்கான நம்பர் இருக்குமா, அந்த ராங்கான நம்பர் எது அப்படின்றத கண்டுபிடிப்பீங்களா, அதான் உங்களுடைய ஆட் 1. இன்கரெக்ட் நம்பர் அப்படின்றது உங்களுடைய ஆட் 1. ஸோ ஆட் 1 நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஆட் 1 கண்டுபிடிச்சு அந்த ஆட் 1 நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கரெக்டா மாத்துவீங்களா. அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து கேட்கலாம். அப்ப டிஃபரன்ஸ் கேட்கறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அடிஷன் கேட்கலாம். ஓகே, அடிஷன் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வந்து கேட்கலாம். வாட் எவர் திட்ஸ் இஸ். அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஸ்கொயர் வந்து என்னன்னு கேட்கலாம்.
அதோட ஸ்கொயர் அடிஷன் கேட்கலாம், கியூப் அடிஷன் கேட்கலாம். அப்படின்னா டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு அந்த டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணுங்க, டிஃபரெண்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் அதோட லாஜிக் வந்து மாறும். ஸோ இதுதான் நார்மலா மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ஸிங் நம்பர், ஒரு ராங் நம்பரோட நார்மல் பேட்டர்ன். இப்போ இருக்கக்கூடிய நியூ பேட்டர்னும் இப்படிதான் இருக்கு. ஓகேவா? நியூ பேட்டர்னும் இதை தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுது. நியூ பேட்டர்னும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும். நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, பேசிக் ஆஃப் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர்ல நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து மறந்துருந்தாலும் நான் இன்னொரு செப்பரேட் வீடியோ நான் ஆட் பண்ணிடுவேன். அதை நீங்க பார்த்து இதை வந்து தெளிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பயங்கர கிளாரிட்டி இருக்கும். நான் எப்படி இப்போ அப்ரோச் பண்ணேன், ஒவ்வொரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணேன், அந்த அப்ரோச் பண்ணும்போதே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஓகே, சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு கரெக்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஒரு லாஜிக் ஆரம்பிச்சேன் இந்த கொஸ்டினுக்கு, அந்த லாஜிக் அப்படியே பிடிச்சி போங்க பார்க்கலாம். நான் ஒரு லாஜிக் ஆரம்பிச்சு விட்டுட்டு போனேன், ரைட்டா? ஒரு லாஜிக் நான் ஆரம்பிச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டப்புக்குன்னு என்ன ஆயிருச்சு அப்படின்னா கரண்ட் போயிருச்சு. கொஞ்சம் எல்லாருமே லைவ்ல வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. நரேன் அண்ட் நாகலட்சுமி, ஓகேவா? one second. Come on. Okay. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சார்ட்ட வந்து அப்பயே கேட்டு அப்பயே கிளியர் பண்ணிடணும். ஓகே, அப்படிக்கா நம்ம வந்து கிளியர் பண்ணி ஓடிடுவோம். ரைட்டா? அப்படியே கிளியர் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணுவோம். கமான் கைஸ். இங்க என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறது 49,000 அப்படின்ற ஒரு நம்பர். 49,000 அப்படின்ற ஒரு நம்பர். இங்க இருக்கிற நம்பர் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னது, 59,60. அப்போ இந்த நம்பர்ல இருந்து நம்ம இந்த நம்பரை நம்ம கம்பேர் பண்ணும்போது இட் வாஸ் நியர்லி டிவைடட் பை 100. சரியா? கிட்டத்தட்ட 100ஆல நம்ம வந்து டிவைட் பண்ற அளவுக்கு அங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த நம்பரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன லாஜிக் அப்போ வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிக் டு ஸ்மால் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பிக் டு ஸ்மால் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பிக் நம்பர்ல இருந்து நம்ம ஸ்மால் நம்பர் வரோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, பிக் நம்பர்ல இருந்து நம்ம ஸ்மால் நம்பர் வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் லாஜிக் வந்து இருக்கும். டிவிஷன் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பீரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா சப்ராக்ஷனுக்கு வந்து கொடுப்போம். அந்த சப்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கொயர் ஆர் நமக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஆர் கியூபை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஒரு பிக் நம்பர்ல இருந்து நமக்கு ஸ்மால் நம்பர் வருகிறது அப்படின்னா there is a possible, definite possible, 100% இது வந்து டெஃபினட். 100% நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அது டிவிஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் வந்திருக்கலாம். அப்படி சப்ராக்ஷன் வருது அப்படின்னா அதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கொயரு அப்படி இல்லைன்னா கியூபை வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கும். ரைட்டா? அப்போ இங்க வந்து நான் கவனிக்கிறேன், நான் எனக்கு டக்குன்னு வந்து நான் டிவிஷன் வந்து கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அப்ப நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எனக்கு டக்குன்னு டிவிஷன் கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்புங்க. ஓகே, நான் அப்ப அதையும் நான் வந்து ஈஸியா மாத்தணும். சரி, நான் யோசிப்போம். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா நான் வந்து அப்படி நீங்க டிவிஷனை டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. அந்த ட்ரிக் என்ன அப்படின்னா எனி மிடில் வேல்யூவை பாருங்க. ஸோ மிடில் வேல்யூவா பாருங்க, இதுதான் என்னுடைய ட்ரிக். அந்த மிடில் வேல்யூவோட கன்வர்ஷனை நம்ம யோசிக்க போறோம். மிடில் வேல்யூ கன்வர்ஷன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மிடில் வேல்யூவோட கன்வர்ஷன் எப்படி இருக்கு, அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, மிடில் வேல்யூ எப்படி நமக்கு மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்ப இங்க எனக்கு மிடில் வேல்யூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதான் என்னுடைய மிடில் வேல்யூ. எவ்வளோ? 3004. இப்ப இந்த 3004ல இருந்து நான் என்னவா மாத்துறேன் அப்படின்னா 784. நான் மொத்தமும் பார்க்க மாட்டேன். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிப்பேன். எந்த நம்பர் ரெண்டு நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 31 அப்படின்ற நம்பரை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட்டாப்பா? இந்த 31 அப்படின்ற நம்பரை மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 31 அப்படின்ற நம்பர் எனக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. 31 அப்படின்ற நம்பர் எனக்கு என்னவா மாறி இருக்கு? 7ன்னு மாறி இருக்கு.
அப்போ 31 நான் ஏழா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய டிவிஷனை நான் யோசிப்பேன். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு 31 அப்படின்றத நான் கிட்டத்தட்ட 7 கிட்ட கொண்டு வரணும். அப்ப இந்த நம்பரை நான் எதால டிவைட் பண்ணலாம்? 4ஆல டிவைட் பண்ணலாமா? 4ஆல டிவைட் பண்ணலாமா? பிகாஸ் 4 7s are எவ்வளவு அப்படின்னா 28. 4 7s are எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28. 4 7s are நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28. The logic is most important. நம்ம என்ன லாஜிக் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு மிடில் டேர்ம் கன்வர்ஷன். சரிங்களா? மிடில் டேர்ம் நமக்கு எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது, மிடில் டேர்ம் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அப்போ இந்த 31 அப்படின்றது எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? 7ஆக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நமக்கு எதால டிவைட் பண்றோம் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து 7 கிட்ட வந்து வரும். அப்போ நான் அத மாதிரி யோசிக்கிறேன். அப்ப இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நமக்கு 4ஆல டிவைட் பண்ணா இந்த வேல்யூ கிட்ட வரும். அப்ப அடுத்து பாருங்களேன். அப்ப நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 12 இருக்கா? 12 என்னவா மாறி இருக்கு? 3ஆ மாறி இருக்கு. அப்ப இங்கேயும் வந்து 4 டிவிஷன் வருது. எஸ், இங்கேயும் 4 டிவிஷன் வருது. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49. ஸோ 49 48. அப்ப 48 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 12ன்றது கிடைக்குது. ஐ காட் த லாஜிக். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20 வந்து பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணேன்னா 20 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு 5 கரெக்டா வருது. அப்போ நான் என்ன பிக்ஸ் பண்ணிட்டேன்? எல்லா இடத்துலயும் எனக்கு எதால டிவைட் ஆக போகுது? இட்ஸ் அ காமன் டிவிஷன் ஆஃப் 4. எப்படி புரியுதாங்க? ஒரே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவா மாறி இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன இருந்திருக்கும்? டிவிஷன் இருந்திருக்கும். ரைட்டா? இல்லைன்னா சப்ராக்ஷன் இருந்திருக்கும். அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? மிடில் டேர்ம் கன்வர்ஷன் ட்ரிக்கை நான் யூஸ் பண்றேன். அப்ப நான் எதை மட்டும் தான் பார்த்தேன்? எல்லாத்தையுமே நான் வந்து போய் பார்க்கல, எல்லா பயலையும் நான் வந்து பார்க்கல, ஒரே ஒரு பயலை மட்டும் பார்த்தேன். இந்த 33 என்னவா மாறி இருக்கான்? 7ஆ மாறி இருக்கான். அப்ப 33ல இருந்து 7ஆ மாறினா அந்த இடத்துல டிவைடட் பை 4. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு? டிவைடட் பை 4. அப்ப இங்க செக் பண்ணி பாக்குறேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? 12 என்னவா மாறி இருக்கு? 3ஆ மாறி இருக்கு. அப்ப 12 4ஆல டிவைட் பண்ணா 3. அபி தேக்கோ பையா, இங்க பாருங்க 49. அப்ப 49 4ஆல டிவைட் பண்ணா அது கிட்ட வர 48 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு 12. அப்ப எனக்கு எக்ஸாக்டா வருது. சரி, அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா வச்சுக்கோங்க, மொத்த வேல்யூவா நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஈஸியான ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப 2 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 டிஜிட் நம்பரை நீங்க ஒரு 1 டிஜிட் நம்பரால நீங்க டிவைட் பண்றீங்க. ஒரு 1 டிஜிட் நம்பரால நீங்க டிவைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 1 டிஜிட் வேல்யூ கிடைக்கும். am I right? சோ இப்ப பாருங்க, 12ன்ற நம்பரை நான் 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு 4ன்ற 1 டிஜிட் கிடைக்குது. ஓகே, 48 அப்படின்ற ஒரு நம்பரை நான் 4ஆல டிவைட் பண்றேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் நமக்கு மாறும், அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இங்க எத்தனை டிஜிட் வந்திருக்கு? 1 டிஜிட் வந்திருக்கு. இங்க எத்தனை? இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்படிதான் நீங்க அப்சர்வ் பண்ணும். 1 செகண்ட். ஓகே, 1 செகண்ட். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12ன்ற நம்பர் நமக்கு 1 டிஜிட் நம்பரா மாறி இருக்கு. ரைட்டா? அப்ப அந்த இடத்துல வந்து டிவிஷன் ரோல் பயங்கரமா வந்து பிளே பண்ணிருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சிடுறேன். இப்ப பாருங்க, அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த நம்பரை நான் ஃபர்ஸ்ட் 4ஆல நான் டிவைட் பண்ணணும். அதை நான் வந்து பிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன நம்பர் இருக்கு நமக்கு? நான் இது அப்படியே நம்ம 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 4ஆல நீங்க வந்து டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணா ஸோ 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து 1, 15னா எனக்கு வந்து 3, அதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ எவ்வளோ வாட்டி வந்துருக்கும்? 7 வாட்டி வந்துருக்கும். ஸோ 7 மிச்சம் 2னா 6. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்திருக்கு எனக்கு? 12,376. ஸோ 12,376 வந்திருக்கு. பட் ரிசல்டன் எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,384 இருக்கு. அப்போ இங்க வந்து நான் எதை ஆட் பண்ணி ஆகணும்? நான் 8 மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ ஃபர்ஸ்டோட லாஜிக் என்ன அப்படின்னா, டிவைடட் பை 4 + 8 வந்து பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிருது. ரைட்டா? +4 + 8 வந்து பண்ணா இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருது. அப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி வருதா அப்படின்னு நான் செக் பண்றேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? இந்த வேல்யூவை நான் இப்போ 4ஆல டிவைட் பண்ண போறேன். 12 நான் வந்து 4ஆல அடிச்சா எனக்கு வந்து 3. ஓகே, 3. ஸோ 12 4ஆல அடிச்சா எனக்கு வந்து 3. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 0 சேர்த்துப்பேன். ரைட்டா? 0 சேர்த்துப்பேன். பிகாஸ் இந்த இடத்துல இந்த வேல்யூ இருக்கா. ஸோ அப்போ அங்கே எவ்வளோ வாட்டி வந்திருக்கும்? 36க்குள்ளனா 9 வாட்டி வந்திருக்கும். மிச்சம் வந்து 2னா 6. சரிங்களா? 3096. இப்போ 3096ஓட நான் 8 ஆட் பண்ணா எவ்வளோ? 3104 வருது. அப்ப இங்கேயும் நமக்கு என்ன லாஜிக் தான் வந்திருக்கு அப்படின்னா, டிவைடட் பை 4 + 8 வந்திருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் அப்ப இந்த வேல்யூவை நம்ம வந்து டிவைட் பண்ணுவோமா? இந்த வேல்யூவை நான் இப்போ என்ன பண்ண போறேன்? 4ஆல நான் டிவைட் பண்ண போறேன். 4ஆல நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து 7 வாட்டி
மிச்சம் 3 மிச்சம் 3 ரைட்டா, மிச்சம் 3 என்னடா 28 மிச்சம் 3. அப்ப இங்க எவ்வளோ வாட்டி இருந்திருக்கும் 30னா அகைன் நமக்கு வந்து 7. ஸோ அகைன் வந்து 7, அடுத்து வந்து 2னா 6. ஸோ இதோட பிளஸ் 8 வந்து நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருது, பிரச்சனையே இல்லை. அப்ப இங்கேயும் எது ஃபாலோ ஆகுது, டிவைடட் பை 4 + 8 அப்படின்றது ஃபாலோ ஆகுது. இந்த இடத்துல இப்ப நான் வந்து 4ஆல டிவைட் பண்றேன். 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு வந்து ஒரு வாட்டி 1 டைம், ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னா 3. 3னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வந்திருக்கும். 9 அதுக்கப்புறம் இங்க வந்து 2. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வந்துடும் ரைட்டா. ஏன்னா 24 டிவைடட் பை 4 வந்து பண்ணா 6. அப்ப இங்க வந்து பிளஸ் 8 வந்து பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னா 204 வந்திருக்கணும். பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 205 வந்திருக்கு. அப்ப என்னோட ராங் டேர்ம் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, என்னோட கரெக்டான டேர்ம் என்ன அப்படின்னா 204. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, ராங் டேர்ம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தட்ஸ். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும், நமக்கு 204 அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ 205 வந்திருக்கு. இப்போ நீங்க செக் பண்ணி கூட பண்ணி பார்த்துடலாம். 204 இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 5 1, இதோட அப்படியே 8 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 59 அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 204 அப்படின்றதான். எப்படி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே இந்த லாஜிக் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய மணி சார் மெத்தடா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்க உங்களுடைய மணி சார் மெத்தடா நோட் பண்ணிக்கோங்க. பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பர் வருதுன்னா திஸ் இஸ் த கான்செப்ட். அதே மாதிரி எல்லா நம்பரையும் நம்ம குண்டக்க மண்டக்க கழுத்துல கண்டக்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மிடில் டேர்ம் எதுவோ அந்த மிடில் டேர்ம்ல இருந்து இது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து அப்ரோச் பண்ணுங்க, பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, சிங்கிள் டிஜிட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு சிங்கிள் டிஜிட் வருது, 7 வருது அப்படின்னா இங்க வந்து 2 டிஜிட்டை கன்சிடர் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம இங்க எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகி வரும், எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றத யோசித்தாலே சப்பையா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, எல்லாருக்குமே கிளியரா? தி லாஜிக் இஸ் அப்சல்யூட்லி கிளியர். எவ்ரிபடி சாருக்கு இன்டிமேட் பண்ணிருங்க, கிளியரா புரிஞ்சா? ஓகேவா? சூப்பர்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन அதே மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, do in the better method. இப்போ என்ன கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த क्वेश्चन given below contain a series which is one term is incorrect. Identify the wrong term and answer the question based on it. What is the difference between the correct term and the number should be replaced in it above the series? சரியான கேள்வி, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் டூப்பர் கொஸ்டின் இது. யாரு கரெக்டா ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம். லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. ஓகே, லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல இங்க பாருங்க 515. ஸோ எல்லாமே பக்கத்து நம்பர் தான். 515 எல்லாமே பக்கத்து நம்பர் தான். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, 515, அதுக்கப்புறம் 395, அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு இருக்கு 287, அதுக்கப்புறம் 189, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 109, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 55, ரைட்டா 55. ஓகே, கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி பக்கத்து நம்பர் இருக்கும்போது நமக்கு 90% ஆஃப் த கொஸ்டின் எதா சால்வ் பண்ண முடியும், டிஃபரன்ஸால சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னா நமக்கு எதுல போகும் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். டிஃபரன்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக். இப்போ இந்த பேசிக் இங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கு, 9ல் 1 வந்து போச்சுன்னா 8. அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 4ல் 1 வந்து போச்சுன்னா 1, சரி 4ல் 3 வந்து போச்சுன்னா 1. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, -180. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. சரி மாத்தி பாக்குறேன். இங்க பெரிய நம்பர் இங்கதான் இருக்கு. அப்ப 0, அதுக்கப்புறம் 2 1, 120, ரைட்டா 120. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 8, 5ல் 7 வந்து போச்சுன்னா 8, அதுக்கப்புறம் 8க்கு 8 வந்து 0, 8க்கு 8 போச்சுன்னா 0. அதுக்கப்புறம் நமக்கு என்னவா இருக்கும், 8க்கு 8 போச்சுன்னா 0, அதுக்கப்புறம் 3ல் 2 வந்து போச்சுன்னா 1. அப்போ -108 -120, கரெக்டா -108 -108, அப்புறம் வந்து -120. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இங்க வந்து 7ல இருந்து 9 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும், அங்கிட்ட ஒரு 7 இங்கிட்ட ஒரு 2 அப்படின்னா 8, ரைட்டா 8.
அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்குப்பா 7ல வந்து போச்சுன்னா அதுக்கடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் 7ஆ மாறிடுமா. அப்ப 7ல 8 வந்து போச்சுன்னா 9 98 -98. நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 -80. நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா -54. ஓகே -54. ஓகே இப்போ டிஃபரன்ஸ்ல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்ப்போமா. டிஃபரன்ஸ்ல ஏதாச்சும் லாஜிக் நமக்கு பிடிப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்கே நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு -12 வந்து குறைஞ்சிருக்கு. -12 ஏன்னா டிஃபரன்ஸ்ல எனக்கு லாஜிக் இல்லை. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் லாஜிக் நான் போறேன் -12. தென் இங்க இருந்து இங்கே நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10 -10. ஓகே -10. தென் இங்க இருந்து இங்கே நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -18 -18. தென் இங்க இருந்து இங்க நமக்கு ஓ மை காட் இங்க இருந்து இங்க நமக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 2 26 -26 வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே -26 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அப்ப என்னவா இருந்திருக்கும்? ஸோ டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 26 18. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 8. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 12. என்னவா இருந்திருக்கும்? எனிபடி ஏதாச்சும் யோசிங்க பார்க்கலாம். உங்களால எப்படி யோசிக்க முடியுதுன்னு பாக்குறேன். இனி யோசனைகள் இனி சிந்தனைகள் இனி யோசனைகள் இனி சிந்தனைகள் இனி யோசனைகள் இனி சிந்தனைகள் லைக் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஓகே இப்போ நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இப்படி வந்து நின்றுச்சு. இப்போ நான் வந்து இப்படி யோசிச்சேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விதமா யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய யோசனையை இப்படி எழுதிக்கோங்க. எப்பவுமே இப்படிதான் எழுதணும். ஒன்னாவது லாஜிக் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஜிக் நமக்கு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக் எப்படி போகுது அப்படின்னா லைக் இங்க இருந்து இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா -2 பண்றீங்க -2. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா +8 வந்து பண்ணிருக்கீங்க +8. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க அகைன் வந்து +8. உங்களோட லாஜிக் வந்து கண்டிப்பான முறையில ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து இந்த இடத்துல -2. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து +8 +8ன்னு வருது. அப்ப என்னோட லாஜிக் நம்பர் 2க்கு நான் போறேன். லாஜிக் நம்பர் 2க்கு இங்க இருந்து இங்க பின்னாடி இருந்து வரேன். லாஜிக் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் நான் லாஜிக் நம்பர் 1ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபார்வர்ட் டு பேக்வர்ட் போனோமா. அப்ப லாஜிக் நம்பர் 2ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்வர்ட் டு ஃபார்வர்டு வருவோம். இதான் எப்பயுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சீங்கனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட்ல ஒரு லாஜிக் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார்வர்ட் லாஜிக் நமக்கு சிங்க் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்வேர்டோட லாஜிக்கை நம்ம எடுக்கணும். அப்ப பேக்வேர்டோட லாஜிக்ஸை நான் எடுக்கிறப்ப ஸோ 26ல இருந்து 18 வரணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்திருக்கும் -8. ஓகே அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு -8. ஓகே -8. தென் அதே மாதிரி 18ல இருந்து நான் வந்து 10 வரணும்னால அந்த இடத்துல என்ன வந்திருக்கு -8. ஸோ -8. தென் அப்ப இந்த 10ல இருந்து நான் எங்க வந்திருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல எனக்கு -8 வந்திருக்கணும். -8 அப்ப -8 அப்ப -2 கிடையாது -8 வந்திருக்கும். அப்ப -8 வந்துருந்துச்சு அப்படின்னா -8 வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -8 வந்துருச்சுன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் -2 வந்திருக்கும். -2 ரைட்டா -2. இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு எதுல இருந்து லாஜிக் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து லாஜிக் கரெக்டா இருக்கு. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு லாஜிக் கரெக்டா இருக்கு. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு லாஜிக் கரெக்டா இருக்கு. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு லாஜிக் கரெக்டா இருக்கு. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் லாஜிக் கரெக்டா இருக்கு. எஸ் அப்சல்யூட்லி. பிகாஸ் இங்க இருந்து இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு கிடைச்ச டிஃபரன்ஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 108 அப்படின்றது. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு கிடைச்ச டிஃபரன்ஸ் தான் எனக்கு எது 98. அப்ப இந்த 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 நம்பர்ல இருந்து இங்க நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 நம்பரையும் கம்பைன் பண்ணாதான் இந்த 4 நம்பரோட கம்பைன் டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 10 அப்படின்னு எனக்கு கரெக்டா வந்திருக்கு. ரைட்டா? அப்போ எனக்கு இந்த நம்பர்ல இருந்து இங்கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப என்னோட ராங் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 505. ஸோ அப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னுடைய ராங் டேர்ம். என்னுடைய ராங் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 515. 505ன்னு சொல்லிட்டேன். 515 என்னுடைய ராங் நம்பர். அப்ப அடுத்து அதை நான் கரெக்ட் பண்ணா எனக்கு இங்க என்ன வந்திருக்கணும்? அப்ப இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து -2 வந்திருக்கும்.
அப்ப -2 வரணும்னா இந்த இடத்துல நமக்கு என்ன டேர்ம் வந்திருக்கணும்? -2 வரணும்னா இந்த இடத்துல நமக்கு என்ன டேர்ம் வந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு -110 வந்திருக்கணும். 110 வந்திருக்கணும். ஏடா -110 வந்திருக்கணும். ஓகே, அப்ப -110 வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்க வந்து கரெக்டா வந்திருக்கும். அப்ப 110 வரணும்னா இந்த நம்பர்ல இருந்து நமக்கு எவ்வளவு குறையணும் அப்படின்னு பாருங்க. 110 அப்படின்னும் போது இந்த நம்பருக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது 515க்கும் 110க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? 5. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சரி ஒரே நிமிஷம். அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கணும் அப்படின்னா 120க்கு பதிலா 110 வந்திருக்கணும். அப்ப இங்க 120ல இருந்து எனக்கு 10 வந்து குறையணும். அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த 515ல இருந்து நான் 10 மைனஸ் பண்ணிடுறேன். 10 மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு வந்துடும்? 505. 515ல இருந்து 10 மைனஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. எனக்கு எப்படி இருக்கு? 120 அப்படின்ற நம்பர் இருக்கு. இந்த 120ன்ற நம்பருக்கு பதிலா எனக்கு என்ன வரணும்? 110ன்ற நம்பர் வந்துடணும். அப்ப இங்க இருந்து இன்னைக்கு இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு? -10 குறைஞ்சிருக்கு. அப்ப எனக்கு இருந்த வேல்யூ என்ன அப்படின்னா 515. அப்ப இந்த 515ல இருந்து நம்ம இந்த 10 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 505. முடிஞ்சு போச்சு. அப்ப என்னுடைய கரெக்ட் டேர்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப என்னுடைய கரெக்ட் இப்ப நான் வந்து கரெக்ட் பண்ணி எழுதி இருக்கிறது. என்னுடைய கரெக்ட் டேர்ம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 505. எப்படி? செமையா இருக்கா கொஸ்டின்? சூப்பரான கொஸ்டின் உண்மையிலே. இதெல்லாம் எக்ஸாக்ட் லெவல். இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க? அவங்க அதான் சொல்லியிருக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்கரெக்ட் தவறா இருக்கிறது என்ன? இன்கரெக்ட் டேர்ம் தான் நான் முன்னாடி எழுதி போட்டேன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இன்கரெக்டோட பேர் என்னவும் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராங் நம்பர். ஸோ இன்கரெக்ட் அப்படின்றதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ராங் நம்பர். ஸோ அந்த இதுல சொன்னேன்னா ஓகே, இன்கரெக்ட் இந்த இருக்கல இன்கரெக்ட் அப்படின்னா அது வந்து ஆட் 1. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ராங் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க வந்து ரோல் ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கரெக்ட்னா என்னது? ராங் நம்பர். அதுக்கப்புறம் த நம்பர் தட் ஷுட் ரீப்ளேஸ் இட். அப்ப அந்த எது ரீப்ளேஸ் பண்ணும்? இன்கரெக்டா எது ரீப்ளேஸ் பண்ணும்? கரெக்ட் தான் ரீப்ளேஸ் பண்ணும். புரியுதா? இன்கரெக்டா எது ரீப்ளேஸ் பண்ணும்? கரெக்ட் தான் ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப கரெக்ட் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 505. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி 10 இஸ் த ஆன்சர். ஓகேவா? செமையா இருக்கா லாஜிக்? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே தம்ஸ் அப் போட்டு விடுங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணிருங்க. எனக்கு கொஸ்டின் வந்து புரிஞ்சா எல்லாத்துக்குமே? எவ்ரிபடி கிளியர் ஆன் த கான்செப்ட்? செமையா இருக்கா லாஜிக்? இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஃபார்வர்ட் பேக்வர்ட் லாஜிக் வந்து யோசித்து வச்சுக்கோங்க. ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? Shall we move to the next question? Okay. Shall we move to the next question? அடுத்த கேள்வி. அதுவுமே ஒரு இனோவேட்டிவான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்களா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்கம்மா. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்பேர் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்பயுமே பேசிக் நமக்கு பயங்கரமா கை கொடுக்கும். பிகாஸ் இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் நமக்கு எப்படி இருந்துச்சு? பெரிய நம்பர்ல இருந்து நம்ம சின்ன நம்பர் வந்திருக்கோம், சரிங்களா? பிக் நம்பர்ல இருந்து நம்ம ஸ்மால் நம்பர் வந்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிவைட் லாஜிக், ஸோ டிவிஷன் லாஜிக்கை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இங்க நமக்கு எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. அப்படியே உல்டாவா மாறுதா? நமக்கு இங்க என்ன நம்பர் இருக்கு? நமக்கு 17 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,800 1 லட்சத்துக்கிட்ட போயிருச்சு. சாரி மக்களே, 1 லட்சத்துக்கு கிட்ட நமக்கு வந்து வேல்யூ வந்து போகுது. அப்ப நியர்லி அவரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து மாறுது, சரியா? ஸோ அப்ப என்ன சார் இந்த இடத்துல லாஜிக்கா இருக்கும்? 10,000 இல்ல 19,000 1 10 100 1000 10,000 லட்சம், சரி ஓகே, 10,000 லட்சம் தான். 1,98,060 1,98,060 கிட்ட போகுது. அப்ப நியர்லி அதோட வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கூடி இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. அப்ப நம்ம லாஜிக் இப்ப உல்டா பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து
நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து நமக்கு எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் நம்பருக்கு மாறுது. ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து நமக்கு எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் நம்பருக்கு நமக்கு மாறுது. ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து ஒரு பிக்கஸ்ட் நம்பருக்கு மாறுது. அப்போ அங்க என்ன சார் லாஜிக் இருக்கும் அப்படின்னா, ஷுவர்லி அப்ப அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா தட் வில் பி மல்டிபிள் லாஜிக். அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும், மல்டிபிள் லாஜிக் நமக்கு இருந்திருக்கும். சரிங்களா, மல்டிபிள் லாஜிக் நமக்கு வந்து கை கொடுத்துருக்கும். அந்த மல்டிபிள் லாஜிக்கோட நமக்கு யாரும் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் லாஜிக்கோட சேர்த்து ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் என், ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு ஆட் ஆயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து சப்ராக்ட் ஆயிருக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் என், ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு வந்து சப்ராக்ட் ஆயிருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து லாஜிக் வந்து இருக்கும். கம்ப்ளீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைப் 1. சரிங்களா, டைப் 1. இப்போ இதோட டைப் 2 வந்து பாருங்களேன். இப்போ இன்கேஸ் நமக்கு மல்டிபிள் லாஜிக் இல்ல அப்படின்னா நமக்கு அடிஷன் தான் வருது. அப்ப அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும், அடிஷன் வந்திருக்கும். ஸோ அடிஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஆர் கியூப் வந்திருக்கும். சரிங்களா, சாதாரண அடிஷன் கிடையாது, ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா கியூபோட அடிஷன் வந்திருக்கும். இப்படிதான் நம்ம யோசிக்கணும். ரெண்டு விதமா நம்ம யோசிப்போம். இந்த ரெண்டு விதத்தை தாண்டி வேற லாஜிக்கே கிடையாது. ரைட்டா, வேற லாஜிக்கே நமக்கு வந்து கிடையாது. அப்ப நான் யோசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப நான் யோசிக்கிறேன். இப்ப நான் அதையும் பாத்தீங்கன்னா நான் மிடில் டேர்ம் வச்சு தான் நான் வந்து மூவ் பண்ணுவேன். ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல நான் ரேண்டமா நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 17ன்ற நம்பர் இருக்கு. இந்த இடத்துல வந்து 56 இருக்கு. அப்ப நான் 17 என்ன பண்ணா எனக்கு வந்து 56 வரும். 17 × 3 17 × 3 வந்து பண்ணா எனக்கு 51. ஸோ அப்ப 51 + 5 வந்து பண்ணா எனக்கு 56 வந்துருது. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கா, × 3 + 5 அப்படின்ற லாஜிக், × 3 + 5 அப்படின்ற லாஜிக். ரைட்டா, அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு, 56ல இருந்து. ஓகே, 56ல இருந்து நமக்கு எங்க போயிருக்கு அப்படின்னா 284. அப்ப இதை எதால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 28 இருக்கு. அப்ப 5 எதால மல்டிபிள் பண்ணா 28 கிட்ட வரும்னு யோசிங்க. 5 எதால மல்டிபிள் பண்ணா 28 கிட்ட வரும், 5ஆல மல்டிபிள் பண்ணா வரும். அப்ப என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல, நல்லா கவனிச்சு பாருங்களேன். 56 ஒரு நிமிஷம். அப்ப இந்த இடத்துல பாருங்க 56 × 5 வந்து பண்ணுங்க. 56 × 5 வந்து பண்ணீங்கன்னா 30, மிச்சம் 3. ஸோ அடுத்து 5ஆல மல்டிபிள் பண்ணா 25, 25 + 3 வந்து 28. அப்ப இந்த இடத்துல எதால மல்டிபிள் பண்ணிருக்காங்க, × 5 + 4 வந்து பண்ணணுமா, +4 வந்து பண்ணிருக்கிறாங்க. ஓகே, +4. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம இங்க போனோமா, இங்க இருந்து நம்ம இங்க போனோம். இங்க இருந்து இங்க போனோம்னா நமக்கு எதால மல்டிபிள் ஆகுது, சம்திங் 2ல இருந்து நம்ம வந்து 20 போனோம்னா, 2ல இருந்து நம்ம 20 போனோம் அப்படின்னா இட்ஸ் நியர்லி 10 மல்டிபிள். ஓகே, 10 மல்டிபிள். எனக்கு டவுட் வருது இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 20 அப்படின்னும் போது. சரி, ஓகே. இப்போ நான் இங்க பாக்குறேன், இந்த இடத்துல எனக்கு வந்து 2 இருக்கு, இந்த இடத்துல வந்து 19 இருக்கு. அப்ப இதை எதால மல்டிபிள் பண்ணிருப்பேன், நான் × 9ஆல நான் மல்டிபிள் பண்ணிருப்பேன், × 9ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன். அப்ப பாருங்களேன், அப்ப என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, 18,000 வந்திருக்குமா, 18,000. இது அப்படியே 9ஆல மல்டிபிள் பண்ணா 18,000. அப்ப 18,000 + 5 வந்து பண்ணா 18,005 வருது. அப்ப × 9 + 5, இந்த இடத்துல எனக்கு லாஜிக் கரெக்டா இருக்குங்க. × 9 + 5. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க வரணுமா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 18 இருக்கு. இங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 18 இருக்கு. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 18 இருக்கு. 18 இருக்கா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 198 இருக்கு. ரைட்டா, அப்ப இந்த 8, இந்த 1 + 8 வந்து பண்ணா 9 வருதா, ஏன்னா இங்க வந்து இங்க நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 எனக்கு வந்து ஒரு ஆட் நம்பர், அப்படி இல்லைன்னா பிரைம் நம்பர். 5 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர், அப்படி இல்லைன்னா பிரைம் நம்பர். ஸோ 9 அப்படின்றது கண்டிப்பான முறையில எனக்கு ஆட் நம்பர். அப்ப 9க்கு அடுத்து வர ஆட் நம்பர் மல்டிபிள் வந்து 11. அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா, இந்த 8 9 சரி 8 1 8 + 1 என்ன அப்படின்னா 9. ஏன்னா நமக்கு 11 மல்டிபிளோட ட்ரிக் தெரியும். பிகாஸ் 2 3 இப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்பர் இருக்கு 26 × 11 நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 6 வச்சு 1 மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 6. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணா 8. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து 2 வரும். அப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் லாஸ்ட், ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 நம்பரோட அடிஷன் நமக்கு நடுவுல வருது அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா 11 மல்டிபிள் கான்செப்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல எதால மல்டிபிள் பண்ணிருப்பாங்க, 11ஆல மல்டிபிள் பண்ணிருப்பாங்க. ரைட்டா, அப்ப இந்த இடத்துல எதால மல்டிபிள் பண்ணிருக்காங்க, 11ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த என்டையர் டேர்மை நீங்க 11ஆல மல்டிபிள் பண்ணுங்க. என்ன பண்ண போறேன், 8 18 005
இன்ட்டு 11 வந்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும் 5 அப்படியே வந்திருக்குமா, அப்புறம் 0 + 5 வந்து பண்ணீங்கன்னா 5 வந்திருக்குமா, 0 + 5 0 + 5 வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வந்திருக்குமா. அதுக்கப்புறம் என்னது 0 + 0 வந்து பண்ணா 0, அதுக்கடுத்து 0 + 8 வந்து பண்ணா 8, அடுத்து 1 + 8 வந்து பண்ணா 9, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1. ரைட்டாவா. இப்போ இதோட அடுத்து நம்ம என்ன பண்ணோம், +5 நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ +5 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டா வந்துருது 1198060 அப்படின்றது எனக்கு கரெக்டா வருது. அப்ப என்னோட லாஜிக் என்ன, இன்ட்டு இன்ட்டு ஒரு நம்பர், ஒரு ஆட் நம்பரால மல்டிபிள் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா 5ஆல நம்ம ஸ்டாண்டர்டா எல்லா இடத்துலயும் 5ஆல நம்ம ஆட் பண்றோம். அப்ப அது எனக்கு எந்த இடத்துல இடிச்சிருக்கு, எனக்கு இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பான முறையில் இடிச்சிருச்சு. பிகாஸ் இந்த இடத்துல நான் எதை ஆட் பண்ணிருக்கேன், 4 நான் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது 56 × 5 வந்து பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, 280. அப்ப 280 + 5 வந்து பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கணும், 285 வந்து கிடைச்சிருக்கணும். ரைட்டாப்பா. எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கணும், 285 வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 284 வந்து கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து பாருங்களேன், இங்க 5ஆல அடுத்து எதால மல்டிபிள் பண்ணுவீங்க, 7ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்ப இந்த டேர்மை நீங்க அப்படியே 7ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 7ஆல மல்டிபிள் பண்ணா 35 மிச்சம் 3, 8 56 8 56 56 + 3 வந்து 59 மிச்சம் 5, 14 + 5 வந்து பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும், 19. ஸோ இப்போ இதோட 5 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னா 2000 அப்படியே கிடைச்சிச்சா, பிரச்சனை இல்லை. அப்ப கரெக்டா வருதா. அப்ப எனக்கு எந்த இது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ராங்கானது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ராங். ஓகே, என்னோட ராங் டேர்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 284. என்னுடைய கரெக்ட் டேர்ம், அதை நான் கரெக்ட் பண்ணேன்னா எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா 285 வந்து மாறுது. ரைட்டா. இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்கரெக்ட் டேர்ம் அண்ட் த ஃபோர்த் டேர்ம் அண்ட் த ஃபோர்த் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் ஓகே, இன்கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேர்ம் ஆஃப் த சீரீஸ். ரைட்டா, ஃபோர்த் டேர்ம். இப்போ வந்து ஃபோர்த் டேர்ம் இங்க வந்து எது இருக்கு, இது 1, இது வந்து 2, இது வந்து 3, 4. அப்ப என்னோட ஃபோர்த் டேர்ம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000. அப்ப இந்த 2000ல இருந்து நான் இன்கரெக்ட் டேர்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 284. அப்ப கழிச்சீங்கன்னா 6, அதுக்கப்புறம் இங்க வந்து 1, அதுக்கப்புறம் இங்க வந்து 7 1. அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளோ, 1216. ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பில இருக்கு. ஓகே, ஸோ 1716. பேசிக் புரிஞ்சு சால்வ் பண்ணுங்க. மெயின்ஸ் கஷ்டமா, இப்ப சொல்லுங்க. நம்பர் சீரிஸ் ஈஸியா கஷ்டமா, எப்படி ஒரு 3 கொஸ்டின்ல எப்படி பேசிக்ஸ்ல இருந்து அப்ரோச் பண்றதுன்னு அழகா சொல்லித்தரேனா. கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகுதா, கண்டிப்பா கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். நம்ம ஸ்பெஷல் பேட்ச் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்பெஷல் பேட்ச்ல என்ரோல் பண்ண வைங்க, வேற லெவல் ரிசல்ட் கிடைக்கும். எப்படி மக்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 கொஸ்டின் ஒரு பேசிக் புரிஞ்சு நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கான லாஜிக் ஸ்மால் டு பிக் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய கொஸ்டின் இருந்தாலும் சால்வ் பண்ண முடியுங்க இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணா. சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபயர் பட்டனை போட்டு விடுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், கமான். கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆயிருக்கா எவ்ரிபடி? your confidence is boosted, surely intimate me. Okay, சூப்பர்பா. ஓகேவா, எல்லாரும் தான் சம்பிச்சு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா எவ்வளவு பெரிய கொஸ்டின் அசால்ட்டா சால்வ் பண்றோம் அப்படின்னா, அப்படிலாம் இல்ல, பேசிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், which of the following number in a series find the add note? சிம்பிளி ஆட் நோட் என்னன்னு கேட்டான். சிம்பிளி ஆட் நோட். வெரி குட். சிம்பிளி ஆட் நோட் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் கொடுக்குறீங்கன்றத சார் வந்து பாத்துறேன். பார்க்க ஒரு மாதிரி ஈஸியா இருப்பாங்க, ஆனா வந்து இவனை சால்வ் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தாங்க. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே நமக்கு நியர். அப்ப நியரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நியரஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக் நம்ம கண்டுபிடிப்போம். 2 நம்பருக்கு இடையில ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் ஃபிஃப்த் நம்பர் சிக்ஸ்த் நம்பர் செவன்த் நம்பர் அப்படின்னு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பருக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ்ல அவன் மாட்டல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்ற லாஜிக் போயிடும். டிஃபரன்ஸ்ல அவன் மாட்டவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். ரைட்டா, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க.
இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1024. 1024ல இருந்து எவ்வளவு கூடி இருக்கு? 1170. ஸோ அப்ப இங்க வந்து இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க நம்ம வந்து போறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கூடி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ எவ்வளவு கூடி இருக்கு? இங்க வந்து 6. அதுக்கப்புறம் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து 6. ஸோ 10ல 4 போச்சுன்னா 6. அப்ப 6ல 2 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 4. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும் நமக்கு? அப்படியே 1 வந்திருக்குமா? 146 பிளஸ் 146 ரெடவா பிளஸ் 146. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. 0ல இருந்து 1 வந்து போச்சு. 1ல இருந்து 0 போச்சுன்னா 1. அதுக்கப்புறம் 3ல இருந்து 7 வந்து போச்சுன்னா 6. அதுக்கப்புறம் 2ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 1 பிளஸ் பிளஸ் 161. ரைட்டா? நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க வந்து கவனிங்க. ஸோ 4ல இருந்து 3 வந்து போச்சுன்னா 2. அதுக்கப்புறம் 10ல 0ல இருந்து 3 வந்து போச்சுன்னா 7. அதுக்கப்புறம் என்னது? 4ல இருந்து 3 வந்து போச்சுன்னா 1. ஸோ பிளஸ் எவ்வளோ அப்படின்னா 173. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க வந்து பாருங்க. ஸோ 2ல இருந்து 4 வந்து போச்சுன்னா 8. ஸோ அப்படியே 8ல இருந்து 0 வந்து போச்சுன்னா 8. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன வந்திருக்கும் நமக்கு? 6ல இருந்து 5 வந்து போச்சுன்னா 1. அப்போ பிளஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188. சரியா? நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க. ஸோ 4ல இருந்து 2 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 2. அதுக்கப்புறம் 9ல இருந்து 9 வந்து போச்சுன்னா 9. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 6 வந்து போச்சுன்னா 1. ஸோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 182 பிளஸ் 182. ரைட்டாப்பா? ஓ சாரி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் தப்பா மாட்டேன். இடத்துல 88, இந்த இடத்துல எவ்வளோ? 4ல இருந்து 2 வந்து போச்சுன்னா 2. 9ல இருந்து 9 வந்து போச்சுன்னா 0. ஸோ 9ல இருந்து 9 வந்து போச்சுன்னா 0. அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 6 வந்து போச்சுன்னா 2. அப்போ நமக்கு இதுதான் நம்மளோட சீரிஸ். இப்போ இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இப்போ இதுல ஏதாவது நம்ம லாஜிக் வந்து கொண்டு வர முடியுமா? எனி லாஜிக் இங்க இருந்து நம்ம ஏதாவது லாஜிக் எடுத்துட்டு வர முடியுமா? ஓகே, நமக்கு இருக்கிற நம்பர் இந்த நம்பர் தான் இருக்கு. இந்த நம்பருக்குள்ள நம்ம என்ன லாஜிக் வந்து கொண்டு வரலாம்? ஓகே, டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ்ல நமக்கு வந்து இந்த எப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ நம்ம டிஃபரன்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சேம் லாஜிக் வரணும். எனக்கு என்ன மாதிரி லாஜிக் வந்து வரணும்? சேம் லாஜிக் வந்து வரணும். சேம் லாஜிக் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய டிஃபரன்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சேம் லாஜிக் வர வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இங்கே நான் செக் பண்ணுறேன் எனக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து போகிறப்ப நான் வந்து முதல்ல ஃபார்வேர்டு செக் பண்ணுவேன். ஸோ ஃபார்வேர்டு லாஜிக்கை நம்ம ஒன்றுன்னு வச்சுப்போம். ஃபார்வேர்டு லாஜிக் யோசிப்போம். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே நமக்கு எவ்வளோ கூடி இருக்கு? 1ல இருந்து 6 வந்து போச்சுன்னா 5. ஓகேவா? அதுக்கப்புறம் 5ல இருந்து 4 வந்து போச்சுன்னா 1. ஸோ அப்போ எவ்வளோ வந்துருக்கு? ப்ளஸ் 15. ஏடா ப்ளஸ் 15. தென் இங்கேருந்து இங்கே வந்து பாருங்க. 3ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 2. 7ல இருந்து 6 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 1. ஸோ அப்போ ப்ளஸ் 12. ரைட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து பாருங்க. 8ல இருந்து 3 வந்து போச்சுன்னா 5. 8ல இருந்து 7 வந்து போச்சுன்னா 1. அப்போ என்ன வந்திருக்கு? ப்ளஸ் 15. ரைட்டா? நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க வந்து பாருங்க. இங்க இருந்து இங்க. ஸோ 2ல இருந்து 8 வந்து போச்சுன்னா 4. அடுத்து 9ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 15. அப்போ பிளஸ் சரி 8ல இருந்து 8 வந்து போச்சுன்னா 1. அப்போ ப்ளஸ் 14. ரைட்டா? ப்ளஸ் 14. ஓகே, ப்ளஸ் 14. இப்போ பை யுவர் அப்சர்வேஷன் நீங்க வந்து ஃபைன் பண்ணிருப்பீங்க. இன்னும் ஃபைன் பண்ணிருப்பீங்க பை யுவர் அப்சர்வேஷன். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சேன். இங்க தவறானதை எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்க எது தவறா இருக்கும் அப்படின்ட்டு. ராங் இன்கரெக்ட். ஓகேடா தம்பி. ஓகே வெரி குட் நரேன். சூப்பர் நரேன். இப்போ இங்க என்னவா இருக்கும்? ஸோ நீங்க சொல்லியிருக்கிறது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். இப்போ இங்க பாருங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 விதமா இருக்கு. ஸோ பேட்டர்ன் இஸ், நான் ஒன்னு எப்படி யோசிக்கிறேன்? என்னோட ஃபார்வர்ட் பேட்டர்ன் மேபி அல்டர்னேட்டிவா இருக்குமா? எப்படி நான் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்றேன்? அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு? 15. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 14ல எனக்கு எண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 15ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப மேபி எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் லாஜிக் பிளஸ் 15 பிளஸ் 14, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 15 பிளஸ் 14 அப்படின்ற லாஜிக்கா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறேன்.
ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் யோசிப்பேன். அப்ப நான் அப்படி யோசிச்சேனா நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி நான் யோசிச்சேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்படி நான் யோசிச்சேன் அப்படின்னா ஓகே, அப்படி நான் யோசிச்சேன் ரைட்டா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி நம்ம யோசிக்கும் பட்சத்துல ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் வந்து கரெக்ட். இங்க இருந்து இங்க 15 இந்த டேர்ம் வரைக்கும் கரெக்ட். பிகாஸ் இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்து இந்த டிஃபரன்ஸ் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 14ன்னு வரணும். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் நமக்கு என்னன்னு வரணும் 14ன்னு வரணும். பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா 12ன்னு வந்திருக்கு. ரைட்டா? 12ன்னு வந்திருக்கு. ரைட்டாப்பா? 12ன்னு வந்திருக்கு. சரி, அப்ப இது வந்து எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. அப்ப இதை தான் நான் மாத்தணும். அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 12 அப்படின்னா -2 வந்து குறைஞ்சிருக்கா? சரி, +2 வந்து கூடியிருக்கா? அப்ப இதை நீங்க +2 மாத்துனீங்க அப்படின்னா 175 வரணும். 175ன்னு வரணும். அப்ப 175 இங்க வரணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க எவ்வளவு கூடியிருக்கு? +2 வந்து கூடியிருக்கு. அப்ப இந்த டேர்மோட நம்ம +2 வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 1506. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 175 வந்திருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு டேர்ம் எப்படி இருக்கு? 1506. அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1692. இப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் நமக்கு வந்து 15ன்னு வரணும். செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வந்து 6 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கு. 6க்கும் 2க்கும் இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. பட் இந்த இடத்துல 5 இருக்கு. என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப அப்சல்யூட்லி இந்த லாஜிக் வந்து ராங். இந்த லாஜிக் வந்து ராங். முடிஞ்சு போச்சு. இந்த லாஜிக் வந்து தப்பு. புரியுதா? இந்த லாஜிக் கண்டிப்பான முறையில தப்பு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 15 14 15 14 அப்படின்ற பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆக போகுதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல 14 இருக்கு. அப்ப 14 இருக்கும்போது இந்த இடத்துல 12 வந்துருக்கு. அப்ப எவ்வளவு வந்து கூட வரணும்? +2 வந்து கூட வரணும். +2 கூட வரணும் அப்படின்னா இந்த 172ல இருந்து +2 ஆட் பண்ணா 175. ஓகேவா? அப்ப 175 173 அந்த இடத்துல எவ்வளவு கூட வந்திருக்கு? +2 வந்து நம்ம கூட வரணும். அப்ப இங்க இருக்கிற இந்த 1504ஓட +2 நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1506. பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து கரெக்ட். அப்ப இந்த நம்பர் வரைக்கும் எனக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல்ல நான் வந்து பண்ணிட்டேன். அப்ப 1506க்கும் இந்த 1692க்கும் இடையில டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுல எண்ட் ஆகுது? 6ல எண்ட் ஆகுது. பட் இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 5ல வந்திருக்கு. அப்ப இந்த அப்சல்யூட்லி இந்த லாஜிக் வந்து தப்பு. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்வேர்டு லாஜிக். ஸோ பேக்வேர்ட் லாஜிக் அப்படின்றதுக்கு நம்ம ரெண்டாவது போறோம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய டிஃபரன்ஸ் இங்க நான் ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்? சேம் லாஜிக்ல இருக்கும். அதாவது சேம் லாஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் பேட்டர்ன். ஸோ சேம் பேட்டர்ன் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல வரணும், ஒரே மாதிரியான ஃப்ளோல வரணும், ஒரே மாதிரியான நம்பர்ல வரணும். எப்படி? ஒரே மாதிரியான ஃப்ளோ, ஒரே மாதிரியான நம்பர்ல வரணும். அப்ப இங்க லாஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்லி நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வந்திருக்கு. அப்ப 14 இப்படி நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த சைட்ல இருந்து பேக்வேர்ட்ல போறப்ப அப்ப இங்க இருந்து இங்க நமக்கு என்ன வந்திருக்கும்? -14. இங்க இருந்து இங்க நமக்கு -14. அடுத்து இங்க இருந்து இங்க நமக்கு அகைன் என்ன வந்திருக்கணும்? -14. பிகாஸ் சேம் பேட்டர்ன் கொண்டு வரேன். அப்ப இங்க இருந்து இங்க எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா -14. அதுக்கடுத்து இங்க இருந்து இங்கே எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -14. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்து இந்த நம்பருக்கு எனக்கு என்ன வரணும்? டிஃபரன்ஸ் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் எந்த நம்பர் வரைக்கும் எனக்கு வந்து 14 வரணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் வரைக்கும் போகணும். இந்த இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம வந்து போவோம். ரைட்டா? அப்பனாதான் இந்த இடத்துல நமக்கு என்ன வர வைக்க முடியும் அப்படின்னா 14 அப்படின்ற லாஜிக் நம்ம வர வைக்க முடியும். ரைட்டா? இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? 14 வரணும். ஸோ ஆனா இங்க எவ்வளவு வந்திருக்கு? 15ன்னு வந்திருக்கு. ஸோ -14 வரணும். இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 15ன்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப 15னா எவ்வளவு கூட வந்திருக்கு? +1 நமக்கு கூட வந்திருக்கு. பட் நமக்கு என்ன வரணும்? -1 வந்து கம்மியா வரணும். ரைட்டா? -1 கம்மியா வரணும். அப்போ -1 கம்மியா வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும்? 14 வந்திருக்கணும். அப்ப அகைன் வந்து -1 கம்மியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 160ன்னு வந்திருக்கும். 160ன்னு வந்திருக்கும். ரைட்டாப்பா? அப்பா ஓகே, இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கும்? 160ன்னு வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல 160 வரணும் அப்படின்னா இவர் என்னவா வந்திருக்கணும்? 1 கம்மியா வந்திருக்கணும். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3330 வந்திருக்கணும். 1 கம்மியாகி 3330ன்னு வந்திருக்கணும். புரியுதா?
3330ன்னு அவர் வந்திருக்கணும். காட் த பாயிண்ட். அவர் எவ்வளவு வந்திருக்கணும்பா? 3330 நமக்கு வந்திருக்கணும். சூப்பர் சூப்பர், வெரி குட். புரிஞ்சா? 3330 நமக்கு அவர் வந்திருக்கணும். அப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இல்ல அப்படின்னா இந்த கொஸ்டின் நான் இன்னொரு வாட்டி எழுதுறேன். நீங்க பாருங்க, ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் நான் திரும்ப எழுதுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப எழுதி கூட சொல்லி தரேன். இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க போட்ட ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். 1024, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வந்துச்சு? 1170. தென் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே 1100. ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட் நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1331. அதுக்கப்புறம் எவ்வளோ இருந்துச்சு? 1504. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 1692. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ? 1894. ரைட்டா? 1894. இப்போ இதுதான் நமக்கு வந்திருக்கிற நம்பர், கொடுத்துருக்கிற நம்பர். இப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஸோ நான் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, பஜக் 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 முஜக் பஜக். நான் என்ன லாஜிக் வரேன்? பேக்வேர்ட் லாஜிக் வரேன். ஓகே, பேக்வேர்ட் லாஜிக் நான் வரேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல நமக்கு வந்து நார்மலாக எவ்வளோ வந்திருக்கு? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +146. அதுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா +161. அதுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா +173. தென் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா +188. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா +212. ஓகே, 212. இப்போ அடுத்து இங்கேருந்து இங்கே எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +15. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +12. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +15. தென் இங்கேருந்து இங்கே எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +14. ரைட்டா? +14. இதாங்க மேட்ரு. ஓகே, இதான் மேட்ரு. வெரி குட். ஓகே, ஓகேவாமா? ஸோ மை காட். ஓகே, சூப்பர்பா. இப்போ பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக்வேர்ட் லாஜிக், நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போறோம்? பேக்வேர்ட் லாஜிக் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ பேக்வேர்ட்ல இருந்து நம்ம வரணும். அப்போ பேக்வேர்ட்ல இருந்து வரும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? என்னுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் சேம். அப்ப இங்க 14 இருக்கும்போது நான் என்ன பண்றேன்? பின்னாடி இருந்து சொல்லும் போது -14. ஸோ அகைன் இந்த இடத்துலயும் -14, இந்த இடத்துலயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா -14, இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு -14ன்னு வந்திருக்கணும்னு சொல்றேன். ரைட்டா? எனக்கு இந்த இடத்துலயும் -14 வந்திருக்கணும்னு சொல்றேன். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல -14 வரணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர்ல இருந்து நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு என்ன பண்றேன் நானு? எனக்கு நான் இந்த நம்பர்ல இருந்து நான் இந்த நம்பர் மூவ் பண்றேன், இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் மூவ் பண்றேன். எனக்கு அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 146. தென் எனக்கு எந்த 2 நம்பருக்கு இடையில இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா தப்பா வருது, 15ன்னு வருது அப்படின்னா இந்த 2 டிஃபரன்ஸுக்கு இடையில இருக்கிறதுல வருது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் யாரு அப்படின்னா, எனக்கு எந்த டிஃபரன்ஸ் அப்ப தப்பா இருக்கும்? எப்பயுமே நம்மளுடைய ரைட் சைடு தான் நமக்கு வந்து ராங்கா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய ரைட் சைடு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ராங்கா இருக்கும். இது பேசிக்கான விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய பேர் தப்பு விட்டுறீங்க. நம்மளுடைய ரைட் சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரைட் சைடு தான் நமக்கு வந்து ராங்கா இருக்கும். அப்ப என்னோட ரைட் சைடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 161 எனக்கு வந்து மாறணும். அப்போ இங்க இருந்து இங்க எனக்கு எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா -1 எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ -1 குறையணும் அப்படின்னா இந்த நம்பர்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? -1 பண்ணிக்கிறேன். அப்ப இந்த நம்பர்ல இருந்து நான் -1 பண்ணேன்னா இந்த நம்பர் எனக்கு என்னவா மாறிடும்? 160 மாறிடும். சரியா? அப்ப இங்க இன்னும் என்ன குறைஞ்சிருக்கு? -1 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்றேன்? நான் -1 பண்றேன். -1 பண்ணா எனக்கு எவ்வளவு வருது? 3330. ஓகேவா? ஸோ 3330. சாரி 1330. ஓகே, ஸோ 1330 கிடைச்சிடும். 1330. ரைட்டா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நமக்கு இப்ப எவ்வளவு வந்துருச்சு? இப்போ நமக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு கரண்ட்லி நமக்கு என்ன வந்திருக்கு? 160. சரிங்களா? அப்ப இப்ப செக் பண்ணி பாருங்க. 146க்கும் 160க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ்.
ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? 146க்கும் 160க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -14. கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, அடுத்து இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 4ல இருந்து 0 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 4. 4ல இருந்து 0 வந்து போச்சுன்னா நமக்கு எவ்வளோப்பா? 4. 4ல இருந்து 0 வந்து போச்சுன்னா நமக்கு 4. அதுக்கப்புறம் 0ல இருந்து 3 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 7. அதுக்கப்புறம் 4ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 4. ரைட்டா? நமக்கு எவ்வளவு வந்துருச்சு? 174. அப்ப இந்த இடத்துல நமக்கு அடுத்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா 174. 174. ரைட்டா? 174. ஓகே, 174. இப்ப செக் பண்ணி பாருங்க. 160ல இருந்து 174க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 14 பிளஸ் 14. ஓகே, பிளஸ் 14. எனக்கு அப்சல்யூட்லி பிளஸ் 14 வருது. சூப்பரா, பிளஸ் 14. இப்ப அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா அடுத்தல இங்க பார்க்க கூடாது, இவனை விட்டுருங்க. இவனுக்கு பதிலாக நமக்கு எவ்வளவு வந்துட்டா? 174 வந்துட்டான். இப்ப 174ல இருந்து 188ஓட டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்துருவா? இவன் வந்து போயிட்டு பிளஸ் 14 கிடைச்சிரும். பிளஸ் 14. ஓகே, அடுத்து இங்க 188ல இருந்து இந்த 202க்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிளஸ் 14 தான் இருக்கு. அப்ப என்னோட பேட்டர்ன் எப்படி வருது? பிளஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 14 அப்படின்ற என்னோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் இஸ் ரிப்பீட்டிங் த சேம் லாஜிக். ரிப்பீட்டிங் பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. சூப்பரா. அப்போ என்னுடைய ராங் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1330 அப்படின்றத என்னோட ராங் நம்பர். ரைட், 1330. இப்ப என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ எனக்கு எதுதான் எனக்கு தப்பா இருக்கும் அப்படின்னா 1331 அப்படின்றது எனக்கு வந்து தப்பு. அப்போ என்னுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1330 அப்படின்றது எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாருமே என்ன போட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் தான் தப்பு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. ஓகேவா? எனக்கு வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இங்க ரெண்டு லாஜிக், உங்களுடைய மணி சார் லாஜிக்கை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்வேர்டு சால்விங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்வர்டா சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டா சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டா சால்வ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்வேர்டா சால்வ் பண்றோம். ஓகே, பேக்வேர்டா நம்ம சால்வ் பண்றோம். இந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? சேம் லாஜிக் வந்து வரணும். நமக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறச்ச நமக்கு என்ன லாஜிக் வந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் லாஜிக் வந்து வரணும். காட் த பாயிண்ட்? சேம் லாஜிக் அப்படின்றது நமக்கு வந்து வரணும். சேம் லாஜிக் வர்ற வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகேவா? நம்ம பேக்வேர்டா எடுக்கிறப்ப பேக்ல நமக்கு யார் எண்ட் ஆயிருக்கான் அவன்ல இருந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டான ஸ்டேட்மெண்ட் போடும். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 15 பிளஸ் 14 பிளஸ் 15 பிளஸ் 14 அப்படின்ற லாஜிக் நான் யோசிச்சேன். பட் அப்சல்யூட்லி ஐ ஆம் ஹியர் ஃபெயில்டு பிகாஸ் அந்த லாஜிக் வரல. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 14 அப்படின்றவனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பின்னாடி இருந்து. அப்ப பிளஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 14 அப்படின்ற லாஜிக் வருமானு பாக்குறேன். எனக்கு வந்துருச்சு. சம்சா அப்படின்ற மாதிரி காலரை தூக்கி விட்டு போயிட்டே இருக்கேன். புரிஞ்சா எல்லாத்துக்குமே? எவ்ரிபடி கிளியர் ஆன் த கான்செப்ட். பியூட்டிஃபுல் கான்செப்ட். மேக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். செம்ம ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். எப்ப சால்வ் பண்ணலாம்? சும்மாவா எக்ஸாம்ல முடிச்சுட்டு சால்வ் பண்றதா? பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா, கான்செப்ட் வந்து கிளியரா புரிஞ்சிருச்சா, எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் சிம்பிளை போட்டு விட்டுருங்க. இல்ல கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்க. ஓகே, கிளியரா? கிளியரா? ஓகேவா? கிளியர் கிளியர் கிளியர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே இன்டிமேட் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கம்மா. ஓகே பாருங்க, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான இந்த நியூ பேட்டர்னுக்கான சீரிஸ். இந்த ஒன்று சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நியூ பேட்டர்னோட ஒரு சின்ன லாஜிக்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் நியூ பேட்டர்ன் நம்பர் சீரிஸ் அப்படியே தனியாக எடுத்துட்டு வந்து ஒரு லைவ்ல கொடுத்துறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பேட்டர்னையே, இது பழைய பேட்டர்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு நம்பர் சீரிஸ் கேட்க தான் செய்கிறாங்க. இதுவும் நம்பர் சீரிஸ் கேட்க தான் செய்கிறாங்க. பட் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா மாற்றி விட்டா நமக்கு வந்து சம்பவம் ஆயிரும். ஓகே, அதையும் ட்ரிக்கியா கேட்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். புரியுது? அது தெரியாம இதை சால்வ் பண்ண முடியாது. கரெக்டா? முடி வளர்ந்தாதான் தலையில மொட்டா போட முடியும். அந்த மாதிரிதான் பேசிக் தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். முடியே வளராம மொட்டை போடுவேடா எப்படா போடுவேன்? மண்டையிலே போட்டுருவாங்க. ஓகேவா? சார் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்கா? ஆக்சுவலா நான் நடத்துறது எப்படி இருக்கு உங்களுக்கு புரியுதா? ஓகே, நான் மோஸ்ட்லி டவுட்டே வராத மாதிரி தான் நடத்துவேன்.
என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 number given, so sorry 2 number series given 1 and 2, both the series 1 and 2 are contain add 1. add 1 என்ன சொல்லிட்டான், அவனே கொடுத்துட்டான், ராங்னு சொல்லிட்டான். add 1 ராங்கு அப்படின்னு சொல்லிட்டான். நேம்லி p and q respectively, find the p plus q. சிம்பிளி p plus q என்னன்னு கேட்டான். நான் முன்னாடி பேட்டர்ன் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் பேசிக்ல நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன், என்னென்ன மாதிரிலாம் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு கொடுத்துருப்பேன். ஸோ நமக்கு வந்து சம் அடிஷன் கேட்கலாம், மல்டிபிள் கேட்கலாம், ஸோ பர்சன்டேஜ் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். அந்த வேல்யூவை வச்சு நம்ம வந்து பார்த்தது. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, சால்வ் பண்ணுங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா ஏதாவது ஒரு தான் கஷ்டமாக இருக்கும். 2 சீரீஸ் கேட்குறாங்கன்னா ஒரு சீரீஸ் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும், ஒரு சீரீஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல தான் மேட்ரு. ஓகேவா, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்குறா, 242. ஃபர்ஸ்ட் சீரீஸ் நான் எழுதிக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு, 242. ஓகே, ஃபர்ஸ்ட் சீரீஸ் நான் எழுதிக்கிறேன். எனக்கு எப்படி வந்திருக்குப்பா, 242. அதுக்கப்புறம் 242, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 250, 256, அதுக்கப்புறம் 271, அதுக்கப்புறம் 281, அதுக்கப்புறம் 292. சரியா, 292. ரைட்டு. இப்போ இந்த நம்பர்ல இருந்து ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே நான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து -8, சாரி +8. தென் இங்கேருந்து இங்கே போகிறப்ப எனக்கு என்ன வருது, +6. ஓகே, +6. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே போகிறப்ப எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, இங்கே ஒரு 5, அதுக்கப்புறம் 1, 15 +11, சாரி +15. அதுக்கப்புறம் இங்கே வர போகிறப்ப +10. அதுக்கப்புறம் இங்கே போகிறப்ப எனக்கு எவ்வளோ வருது, 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 +11 வருது. ஓகே, +11 வருது. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணலாம்ப்பா, இந்த பேட்டர்னை நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, இந்த பேட்டர்ன் நம்ம என்னப்பா பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணலாம், எனிபடி? ஓகே, எனி ஐடியா? இந்த படம் நம்ம என்ன பண்ண முடியும், லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஒரு மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படி அப்படின்னா, நல்லா கவனிங்க. லாஜிக் இஸ் நத்திங். ஓகே, லாஜிக் இஸ் நத்திங், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம். எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்குறப்ப, எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறச்ச நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கணும், டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்குறச்ச நம்ம எப்படிலாம் யோசிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நம்பர் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் வரும். நமக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி வரும், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து வரணும். காமன் டிஃப்ரென்ஸ் வந்தால் தான் அந்த லாஜிக் வந்து கரெக்டுங்களா. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அந்த காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு எப்படியெல்லாம் வந்திருக்கலாம், -n வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம், +n வந்திருக்கலாம். ஒன்று அதிகரிச்சு போயிருக்கலாம், காமனா 2, 3, 4 அப்படின்னு அதிகரிச்சு போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சும் போயிருக்கலாம். அப்படி போறச்ச நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஒன்று நமக்கு என்ன நம்பரா வந்திருக்கும் அப்படின்னா கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸா வந்திருக்கும். ஒன்று நமக்கு என்ன வந்திருக்கும், கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸா வந்திருக்கும். கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா என்னது, நேச்சுரல் நம்பர். கன்செக்யூட்டிவ் நம்பர்னா நமக்கு என்னது, நேச்சுரல் நம்பர்ஸா அது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும். ஓகே, நேச்சுரல் நம்பரா இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும். இன்கேஸ் இப்போ நேச்சுரல் நம்பரா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல, ஓகே, நேச்சுரல் நம்பரா எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா, அந்த இன்க்ரீஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் நம்பரோட இன்க்ரீஸா இருக்கும். சரிங்களா, பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர்ஸ்னா எதெல்லாம் பிரைம் நம்பர், 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, அதுக்கப்புறம் 37, 41, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 47, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும் 53, ஸோ 53, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 51, சரி 59, 61, அப்புறம் வந்து 67, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு 71, ஸோ 71, 71, அதுக்கப்புறம் 89, எஸ் 89, ஓகே 89, 91 வருமா, 91 எதில் வருமா, 17 × 3
17 இன்ட்டு 91 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் எஸ் 91. ஓகே, பிகாஸ் 17 ஓகே 3 இன்ட்டு 7 வராது 91 வராது சாரி 91 வராதுப்பா, 91 வராது, அவ்வளோதான் 89. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதானே. வேற யாராவது இருக்கானா? 97 வருவான்னு நினைக்கிறேன். 97. ஸோ 13 இன்ட்டு 9 பண்ணாலும் வராது, 13 இன்ட்டு 7 வந்து பண்ணாலும் வராது, 97. ஓகே 97. ஓகே, இவெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ். ஸோ ஒன்று நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி போகலாம் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸாக நமக்கு வந்து போகலாம். ஒன்று வந்து பிரைம் நம்பர்ஸாக நமக்கு வந்து போகலாம். இப்போ இந்த பிரைம் நம்பர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்திருக்கலாம், ஒன்று ஈவன் நம்பர் டிஃப்ரென்ஸாக வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரோட டிஃப்ரென்ஸாக போகலாம். ஓகே, ஆட் நம்பரோட டிஃபரன்ஸா போகலாம். இப்போ இந்த அதாவது ஒன்று கான்ஸ்டன்ட் நேச்சுரல் நம்பர், பிரைம் நம்பர், அடுத்து ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னா ஆட் நம்பரா போறப்ப, ஆட் நம்பர் இது எதுவுமே இல்லாதப்ப இந்த லாஜிக் எல்லாமே ஃபெயில். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்றது என்டையரா ஃபெயில் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன லாஜிக் வரும் அப்படின்னா ரெண்டாவது முக்கியமான லாஜிக், அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிபனாசி சீரீஸை நம்ம யோசிப்போம். ஃபிபனாசினா என்னது அப்படின்னா அல்டர்னேட்டோட அடிஷன், அல்டர்னேட்டிவ். ஸோ அதாவது ப்ரீவியஸ் ஒன் இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஃபிபனாசி அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 + n2ன்னு சொல்லுவோம். ஃபிபனாசினானது n1 + n2 அடுத்தடுத்த நம்பரோட அடிஷனாக இருக்கும். ஃபிபனாசி நமக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ ஃபிபனாசி இப்போ இதுவும் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, பிரைம் நம்பரும் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு கான்சனன்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. கை விட்டுறலாமா அப்படின்னா கைவிடக்கூடாது, மணி என்ன இருக்கேன். அப்போ எனக்கு ஃபிபனாசியும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அடுத்த லாஜிக் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிக்யூவான லாஜிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லாஜிக். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லாஜிக் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், ஒரு நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கான காமன் லாஜிக் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த நம்பருக்கான காமன் லாஜிக் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ சம் ஆஃப் த நம்பர் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸா இருக்கும். நம்பரோட காமன் லாஜிக் என்னவா இருக்கும், நமக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க, எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸா இருக்கும். ஓகே, அப்போ நான் இங்க செக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் எனக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமன் டிஃபரன்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா +2, சரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா -2. ஆக்சுவலாக இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல -2, இங்க வந்து பார்த்தீங்கன்னா +9, இங்க வந்து பார்த்தீங்கன்னா -5. காமனா டிஃபரன்ஸே வரல. அப்சல்யூட்லி திஸ் வாஸ் ராங். ஓகே, அப்சல்யூட்லி திஸ் வாஸ் ராங். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு, 8 வந்திருக்கு. இந்த இடத்துல 8 வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு. 8 + 6 வந்து பண்ணால் 14 வரணும். 8 + 6 வந்து பண்ணால் 14 வரணும். அடுத்து என்ன வந்துருக்கணும், 14 + 10 வந்து பண்ணால் 24 வந்துருக்கணும். அதான ஃபிபனாசி. ஸோ 8 + 6 வந்து பண்ணால் 14. தென் இந்த இடத்துல 14 போட்டேன்னா 14 + 10 வந்து பண்ணால் எனக்கு 24. பட் 24 எனக்கு வரல, 11 வந்திருக்கு. அப்போ எனக்கு அந்த இடத்துல ஃபிபனாசியும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபிபனாசி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல 8 வரணுமா, அப்போ நான் சம் ஆஃப் டிஜிட் வந்து பண்ணுறேன். 2 + 4 + 2, 2 + 4 + 2 வந்து பண்ணால் 8. ரைட்டா? அடுத்து 2 + 5 + 0, 2 + 5 + 0 வந்து பண்ணால் 7. அடுத்து என்ன வந்திருக்கு, 2 + 5 + 6, 2 + 5 + 6 வந்து பண்ணுங்க. 6 பண்ணால் இங்கே வந்து என்ன வந்திருக்கும் 7, 7 + 3 வந்து 7 + 6 வந்து பண்ணால் 13, 7 + 6 வந்து பண்ணால் 13. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுங்க. 2 + 7 + 1, 2 + 7 + 1 வந்து பண்ணால் 10. அடுத்து என்ன இருக்கு, 2 + 9 + 2 வந்து பண்ணால் 11 வருதா? அப்சல்யூட்லி த லாஜிக் இஸ் சேம். இந்த இடத்துல 8 இருக்கு. ஓகே, இந்த இடத்துல 8 இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. ஓ காட், 11 இருக்கு. அப்போ எனக்கு எந்த இடத்துல இடிக்குது, இந்த நம்பர்ல இருந்து நான் இந்த நம்பர் போறப்ப கரெக்ட், சகிஹே. ஓகே, சகிஹே எனக்கு கரெக்டா தான் வருது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ஓகே, இந்த நம்பர்ல இருந்து நான் இந்த நம்பர் போறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எங்க மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மாறுது. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் போறப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, 8 தான். பட் எந்த இடத்துல சம் ஆஃப் டிஜிட், இந்த இடத்துல எனக்கு 7 வரணும், இந்த இடத்துல எனக்கு +7 வரணும். பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, +6 வந்திருக்கு. +7 வரணும், ஆனா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, நமக்கு +6 வந்திருக்கு. ஓகே, எனக்கு என்ன வந்திருக்கணும், +7 வந்திருக்கணும். பட் அந்த இடத்துல என்ன வந்திருக்கு,
+7 வர இடத்துல +6 வந்திருக்கு. அப்ப இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணா எனக்கு 7 வரணும். பட் இந்த நம்பரை ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 6 வந்திருக்கு. அப்ப எது எனக்கு தப்பா இருந்திருக்கும்? அப்சல்யூட்லி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எது எனக்கு தப்பா இருந்திருக்கும்? எனிபடி? அப்ப என்னோட லாஜிக் எந்த இடத்துல எனக்கு தப்பா இருந்திருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப இந்த இடத்துல எனக்கு +7 வரணும். அப்ப இந்த இடத்துல நான் +7 வர வைக்கணும். அப்படின்னா இந்த நம்பரை தான் நான் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த நம்பரை நான் என்னவா மாத்தணும் அப்படின்னா ஒரு இங்க எவ்வளவு கூடி இருக்கு? +1 வந்து கூடி இருக்கு. ரைட்டா? சாரி, இங்க இருந்து நமக்கு வந்து +1 நான் கூட்டணும். அப்ப +1 நான் இந்த இடத்துல நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, +1 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்து என்ன கொண்டு வரணும்? 13 கொண்டு வரணும். சம் ஆஃப் டிஜிட் நான் ஆட் பண்ணா எனக்கு வந்து 13 கொண்டு வரணும். அப்ப நான் இதை வந்து என்ன பண்ணுவோம்? +1 நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல நான் +1 தானே எனக்கு கூட வரணும். அப்ப இந்த இடத்துல +1 நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும்? 257ன்னு வந்திருக்கணும். அப்ப 257ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 7 அப்படின்றது டிஃபரன்ஸ் வந்திருக்கும். இப்ப இதை நம்ம ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரணும்? 13 வரணுமா? அப்ப ஆட் பண்ணி பாருங்க. 2 + 5 + 7 அது அடுத்ததுக்கு வரது கரெக்டா வருதான்னு பார்ப்போம். ஓகே, அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து 14 வந்துருக்கும். ஓகே, 14. ஸோ அப்ப எனக்கு ஃபாலோ அப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 14 எனக்கு ஃபாலோ அப் ஆகும். அப்ப என்னோட தப்பானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 256. சரியா? என்னுடைய ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதோட தப்பான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 256. ரைட்டா? 256. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லோடது தப்பானது என்ன அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி பி இஸ் 256. ஓகே, பி இஸ் 256. வெரி குட். ஓகே, 256. பி இஸ் ராங் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ராங். ஓகே, என்னோட ராங் டேர்ம் எவ்வளவு? எனக்கு 256. ரைட்? இப்போ அடுத்தது பாருங்களேன். நெக்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளவுல இருந்து போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1600. ஓகே, 1600. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 804. அதுக்கடுத்து 406. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 200. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 107.5. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு? 57.75. இப்போ உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்ல வந்தாலே அந்த இடத்துல பேசிக் மெத்தட் என்ன? டிக் மெத்தட்னு தெரியும். அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு என்ன பண்ணிடலாம்? × 0.5. இப்போ × 0.5 பண்ணீங்கன்னா அதாவது 1600 அப்படியே 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளோ? 800. அப்ப 800ல இருந்து இங்க எவ்வளவு வந்திருக்கு? 804 வந்திருக்கு. அப்போ +4 முடிஞ்சு போச்சா லாஜிக்? அப்ப அதே மாதிரி இங்க டிவைட் பண்ணுங்க. இங்க நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 402. அதுக்கப்புறம் +4 நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருது அப்படின்னா 406ன்றது கிடைச்சிருது. அதுக்கப்புறம் 406 நீங்க அப்புறம் என்ன எதால டிவைட் பண்ண போறீங்க? 2ஆல டிவைட் பண்ணா 203. அப்ப +4 நான் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 207 வந்திருக்கணும். எனக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 207 வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 200ன்னு வந்திருக்கு. அப்போ எனக்கு எனக்கு வந்து பி வந்து பாத்தீங்கன்னா 256. அப்ப என்னுடைய கியூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200. கியூ வந்து எவ்வளவு அப்படின்னா 200. ரைட்டா? எனக்கு என்னது? ஆட் நோட் அப்படின்னு இருக்காங்க. நேம்லி பி அண்ட் கியூ. ஃபைண்ட் த சீரிஸ். அதான். இப்போ இதோட சம் வந்து வேணுமா? பிளஸ் ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 456. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ 456 எனக்கு வந்து சரியான பதில். 456 சரியான பதில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்னு கண்டுபிடிக்கிறதா என் கஷ்டம், ரெண்டாவது கண்டுபிடிக்கிறது ஈஸி. கடை வந்துச்சா டிக் மெத்தடு. புரியுதாப்பா? சோ எப்பயுமே கரெக்டானதை வச்சுக்க கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ராங் நேம்லி பி அண்ட் கியூ, அதாவது கண்டெயின் ஆட் 1. அதான் முக்கியம். கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க. எவனுமே கொஸ்டினை ரீட் பண்ணாம சம்ம சால்வ் பண்ணீங்கன்னா சீன் ஆயிரும். வேணாம் அது மாதிரி பண்ணாதீங்க. கொஸ்டினை ரீட் பண்ணீங்கன்னா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? ஆட் 1 அவுட் டேர்ம் ராங் நம்பர் நேம்லி பி அண்ட் கியூ. அந்த ராங் நம்பர் தான் எது? பி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கியூ. பி எவ்வளோ? 256. கியூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 200. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிது? 456. இப்போ என்னோட தவறான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 456. ஓகேவா? ஸோ ராங் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 456. எப்படி செமையா இருக்கா லாஜிக்? உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் இதுதான். ஸோ 2 நம்பர் 1 and 2 contain add 1 term wrong number each s and or respectively. இப்போ எனக்கு என்ன வேணும்? வாட் இஸ் த given ஆப்ஷன் கரெக்ட் இன் த ரிலேஷன்ஷிப்? எஸ்ஸுக்கும் ஆருக்கும் எனக்கு கரெக்டான ரிலேஷன்ஷிப். இதோட ராங் டேர்ம் எஸ், இதோட ராங் டேர்ம் வந்து ஆர். இப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கோர்ஸ் வாங்கிட்டு இன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா 93
9242084457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்க. உங்களை வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ பார்க்கலாமா அடுத்தது? ஸோ நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்ன கொரீஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் எல்லாம். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? செம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மல் பேட்டர்ன். ஸோ நார்மல் பேட்டர்ன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூ பேட்டர்னை ஃபுல்லாத்தையும் நடத்திடுறேன். நியூ பேட்டர்ன் இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நியூ பேட்டர்ன் உங்களுக்கு வந்து நடத்திடுறேன். ரைட்டாப்பா? சங்கீதா எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சா? செமையா இருந்துச்சா செஷன்? ஓகே, செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து இன்டிமேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டடா பாய். ஸோ ஃபீலிங் ஸோ டயர்டு மக்களே. டடா பாய். See you tomorrow.